பெரம்பலூர் நாடாளுமன்றத்தின் அண்ணனுக்கு இது பிறந்தநாள் பரிசாக முறுக்கு அல்வா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறோம். உங்கள் சார்பாக கொடுக்கிறோம். முறுக்கு எடுத்துக்கிற அல்வா வேண்டாம், நிறைய பேர் இப்ப அல்வா கொடுத்துட்டு இருக்காங்க. மோடி 10 வருஷமா அல்வா கொடுத்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு. தலைவர் அவர்களுக்கு இன்று பிறந்த நாளுக்கு உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம உங்களோட சேர்ந்து அவருக்கு பிறந்தநாள் சொல்லிடுவோம். வாழ்த்து சொல்லிடுவோமா? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. கேக் வெட்டிடலாம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு அண்ணா செல்வ பெருந்தகை. நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பெரம்பலூர் நாடாளுமன்றத்தின் அண்ணனுக்கு இது பிறந்தநாள் பரிசாக முறுக்கு அல்வா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறோம். உங்கள் சார்பாக கொடுக்கிறோம். முறுக்கு எடுத்துக்கிற அல்வா வேண்டாம், நிறைய பேர் இப்ப அல்வா கொடுத்துட்டு இருக்காங்க. மோடி 10 வருஷமா அல்வா கொடுத்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு. என்னுடைய வணக்கத்திற்குரிய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர் பெருங்குடி மக்களே, எண்ணும் எழுத்தம் இல்லம் தேடும் கல்வியினர். கொரோனா பெருந்தொற்று காலத்துல வீட்டுல முடங்கி கிடக்கிறாங்க பெரியவங்க, மக்களை தேடி மருத்துவம் கொண்டு வந்தார். அங்கங்க விபத்து ஆயிட்டு சாலையில கிடக்கிறாங்க, உயிருக்கு ஊசலாடுறாங்க. இன்னுயிர் காப்போம் 48 கொண்டு வந்தார். காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கார். நான் முதல்வன் ஆனால் போதாது, ஆனால் இங்கே முதல்வன் எல்லோரும் வீட்டுக்கு வீடு ஆக வேண்டும் என்று நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தார். புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் ஒரு வீட்டிற்கும் இருக்கின்ற நம்முடைய குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும் போது 1000 ரூபாய். இதுதான் புதுமை பெண் திட்டம். இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் மோடி அவர்களை உங்களால் கொண்டு வர முடியவில்லை? எதற்காக மோடியால் கொண்டு வர முடியவில்லை என்றால், மோடி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை.